Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம நெஃப்டி 50 எப்படி பர்ஃபார்ம் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஃப்ரைடே ஓகேங்களா. ஸோ அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக அமைஞ்சிருந்தது. அது மேலே போயிட்டு கீழே போயிட்டு மறுபடியும் வந்து ஓப்பன் பண்ண பாயிண்ட்லேயே க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா. ஸோ இன்றைக்கான மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி கேப் டவுனில் ஓப்பன் பண்ணி கீழே போச்சு. அதுக்கப்புறம் இந்த ட்ரெண்ட் லைன், அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் லைன் கொடுக்கல முன்னாடி ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி லைவ் டே அப்போ தான் கொடுத்துருந்தோம், ஒரு 1 o'clock பக்கமாக கொடுத்துருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிட்டு இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைனில் மீட் பண்ணி இந்த 5 minute ஆர்டர் பிளாக்கை ட்ரிகர் பண்ணி விட்டு கீழே வந்துருச்சு ஓகேங்களா. ட்ரிகர் பண்ணி விட்டு 50% ஆஃப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா மீட் பண்ணிட்டு மறுபடியும் டேவோட ஓப்பனிங்காக போய் டச் பண்ணிவிட்டு வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை ஓகேங்களா. ஸோ ட்ரையாங்கிள் பேட்டர்னை பிரேக் பண்ணிட்டு மறுபடியும் 1 hour லோவையும் பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் போய் ரீடெஸ்ட் பண்ணிட்டு வந்துருச்சு ஓகேங்களா. ஸோ இதோட மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. நம்ம கொடுத்துருந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் மேலே, அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 12:30 நம்ம கொடுத்துருந்தோம் ஓகேங்களா. 1 o'clock பக்கமாக சார்ட் அப்டேட் பண்ணியிருந்த மாதிரி ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இருக்குன்ட்டு. ஸோ நம்ம கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஹியூஜ் செல் ஆஃப் நடந்திருக்கு. ஸோ அதில் வந்து யாரெல்லாம் புட் ஆப்ஷன் எடுத்திருந்தாங்களோ ஸோ அவங்களுக்குலாம் இன்றைக்கி ஒரு நல்ல ப்ராஃபிட் இருந்திருக்கும். நான் அப்படியே சொல்லியிருந்தேன், எய்தர் எந்த டைரெக்ஷனில் பிரேக் பண்ணணும் அந்த டைரெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் மட்டும் 1 hour டைம் ஃப்ரேமில் நடந்துருச்சு ஓகேங்களா. ஸோ இன்னொரு வந்து ரீடெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக ஃபுல் ஃப்ளெஜ்டாக நடந்த மாதிரி எனக்கு ஒன்றும் தெரில. மேபி இந்த ஆல்ரெடி பண்ண அந்த 1 hour லோவாக மறுபடியும் வந்து ட்ரிகர் பண்ணிச்சு பார்த்தீங்களா. ஸோ அதுவே ஒரு ரீடெஸ்ட்டாக இருந்ததுன்னா மார்க்கெட் ஃபர்தராக கீழே தான் போகும் ஓகேங்களா. ஸோ ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா December 30 இப்போ ப்ராஃபிட் புக்கிங் டே ஓகேங்களா. ஸோ ஏன்னா எல்லாருமே இன்றைக்கி நாளைக்குள்ளே எல்லாருமே அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. I mean 1ஆம் தேதியிலேருந்து ஃப்ரெஷ் தான் ஓகேங்களா. ஸோ அது வந்து வேறு மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு நம்ம ஒரு குறிப்பிட்ட லெவல்ஸை மட்டும் கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ இந்த லெவல்ஸ் பார்த்தீங்களா. ஸோ இங்கேருந்து இங்கே வந்துட்டு இங்கே போய் டச் பண்ணிட்டு கீழே வரணும். மேக்ஸிமம் இந்த சப்போர்ட் பிரேக் ஆச்சு, இந்த 50% சேனல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஒரு ஏரியா வந்து பிரேக் அவுட் ஆகி மேலே க்ளோஸ் வச்சதுன்னா மட்டும்தான் மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகும், இல்லைனா மார்க்கெட் மேலே போகாது ஓகேங்களா. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சொல்லியிருந்தேன், ஒவ்வொரு டைமும் 50% 60% வந்து பார்த்திங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கும். அதை வந்து செக் பண்ணி பாருங்கட்டு கரெக்டாக அதே மாதிரியே தான் நடந்திருக்கு. பார்ப்போம் இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குது அப்படின்ட்டு. இப்போதைக்கு 1 hour டைம் ஃப்ரேமில் இந்த ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுத்துருந்தேன் ஓகேங்களா. ஸோ சேனல்னு சொல்ல முடியும், என்னடா சேனல் அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 1 hour டைம் ஃப்ரேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு இது தெரியும் ஓகேங்களா. ஸோ இந்த சேனல் வந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்து போட்டிருந்தோம். ஸோ இந்த சேனலுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி இருந்தது. இப்போ எய்தர் ஏதாச்சும் ஒரு சைடு பிரேக் அவுட் நடக்கும்னு பார்த்தோம். ஆனால் அது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கீழே பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சு ரீடெஸ்ட் பண்ண மாதிரி இருக்குது. இன்கேஸ் ஃபர்தராக செல் ஆஃப் நடந்ததுன்னா ஃபஸ்ட்டு இமீடியட் சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து 23,537 ஓகேங்களா. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா கீழே மறுபடியும் ஃபர்தராக கீழே போகலாம் ஓகேங்களா. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ அடுத்த சப்போர்ட்ஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னு இப்போ நம்ம பார்த்துருவோம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஏரியா ஓகே 23,350 ஓகேங்களா. ஸோ இது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஓகே இது இருக்கும் 23,450 இது வந்து இன்னொரு சப்போர்ட்டாக இருக்கும். அதையும் தாண்டி கீழே போகிற அப்படி இருந்தால் லோ தான் 23,250 வந்துன்னா மிகப்பெரிய சப்போர்ட் ஜோனாக இருக்கும். ஸோ அதை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் ஃபர்தராக கீழே தான் போகும், மேலே வராது ஓகேங்களா. ஸோ ஆனால் அங்கே போயிட்டு வந்து ஃபேக் அவுட் கொடுக்குற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஃபேக் அவுட்னா என்னென்னா வந்து போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே போயிட்டு மறுபடியும் மேலே வந்துடும் ஓகேங்களா. ஸோ 23,000 கூட பிரேக் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ அப்படியும் கூட பண்ணிட்டு வந்துடலாம் ஓகே. இப்போ நம்ம வரைஞ்ச லைன்ஸ் எல்லாம் எங்கெங்கெல்லாம் மீட் ஆகிருக்குன்னு ப்ரீவியஸ் சார்ட்டில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ நம்ம கொடுத்துருக்க லெவல்ஸ் எல்லாமே ஓரளவு கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இந்த லெவல்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்பர் தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனா தம்ப்நெயிலில் இருக்கும், கரெக்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தம்ப்நெயிலில் கரெக்டாக அந்த லெவல்ஸ் கொடுத்துருப்பேன் ஓகேங்களா. ஸோ நீங்களே இதை வச்சு மார்க் பண்ணி பாருங்கள். மார்க் பண்ணி பார்த்துட்டு டெமோ ட்ரேட் பேப்பர் ட்ரேட் பண்ணுறதுக்கு பாருங்கள் ஓகேங்களா. நம்ம டெய்லி வந்து பார்த்திங்கன்னா இப்போது டெலகிராம் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா சார்ட் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஜாயின் பண்ணாதவங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணி சார்ட்டை பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. அக்யூரசி எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒன் ட்ரேட் எடுத்துட்டோம்னா அதோட ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம குரூப் போட்டு சார்ட்டோட மூவ்மெண்ட்டை பொறுத்து என்ன நடக்குங்கிற மாதிரி ஃபியூச்சரிக் சார்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வரைஞ்சி கொடுத்துட்டு நான் குரூப் போட்டு வெளியே போயிடுவேன் ஓகேங்களா. ஸோ இதான் எவ்ரிடே நடக்கும் ஓகேங்களா. ஸோ நீங்களும் என்னென்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ மேபி இந்த ஒரு இடமும் வந்து 23,730 ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு ஏரியாவும் ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பார்ப்போம் ஓகேங்களா.
ஸோ ஒன்று இந்த இடத்துலேருந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகணும், அப்படி இல்லைனா இந்த பிங்க் கலர் லைன்லேருந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகணும். ஓகேங்களா? ஸோ மேலே போச்சுன்னா இன்கேஸ், ஆனால் மேலே போச்சுன்னா நம்ம வந்து 50% சேனல் பிரேக் ஆகிற வரைக்கும் கன்ஃபார்ம் வெயிட் பண்ணி தாங்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ டெய்லி டைம் ஃப்ரேம் வந்துடும். டெய்லி டைம் ஃப்ரேமில் நான் ஒரு பேட்டர்ன் கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? அது என்னென்னா வந்து ஒரு சேனல் தான். ஓகேங்களா? ஸோ இந்த சேனல் பாருங்கள். ஸோ கரெக்டாக அப்படியே தான் இருக்குது நீங்கள் மார்க்கெட். இப்போ நான் உங்களுக்கு 1 ஹவர் டைம் ஃப்ரேமுக்கு சேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ தெரியுதுங்களா என்ன பண்ணிகிட்ருக்குன்னு? தெரியுதுங்களா? கரெக்டாக அப்படியே தான் இருக்குது. இந்த சேனலோட சென்ட்ரல் லைனையும் பாருங்கள். கரெக்டாக மார்க்கெட்டில் அதே மாதிரியே தான் எல்லாமே அந்த சென்ட்ரல் லைனையும் 50% சென்ட்ரல் லைனையும் வந்து ட்ரிகர் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இது மாதிரி தான் முன்னாடி கொடுத்த சேனல் அந்த 50%. ஸோ எப்போவுமே எவ்ரிடே வந்து ஸ்டார்ட் ஆனே ஃபஸ்ட்டு 1 ஹவருக்கான ஹை அண்ட் லோ மார்க் பண்ணி அதில் சப்போர்ட் ஜோனை ஃபைன் பண்ண பாருங்கள். உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சிஆர்டி ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான் இருக்கும், இல்லாட்டி பிரேக் அவுட் ட்ரேடிங் மாதிரி உங்களுக்கும். ஆனால் அது எப்போ இருந்தாலும் சரி அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். எவ்ரிடே ஃபஸ்ட்டு 1 ஹவர் கேண்டில் மஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ ஓகே உங்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.